بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وصحبه وسلم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه، ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، فيا أيها الناس أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله. قال الله تعالى: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال تعالى أيضا: يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال تعالى أيضا: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. صدق الله العلي العظيم. قال نبينا صلى الله عليه وسلم: فإن الأصدق الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வுடைய வார்த்தை என்றும், வழிகாட்டுதலில் சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் என்றும், காரியங்களில் மிக மிக கெட்டது மார்க்கத்தில் புதுமையை உண்டாக்குவது, ஒவ்வொரு புதுமையான காரியமும் வழிகேடுகள் அனைத்தும் உங்களை நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என்று நமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய ஒவ்வொரு சொற்பொழிவிலும் இந்த மனித சமுதாயத்திற்கு ஞாபகப்படுத்தியதை இந்த நல்ல சந்தர்ப்பத்தில் இங்கு ஒன்று கூடியிருக்கின்ற உங்களுடைய சிந்தனையிலும் ஆரம்பமாக இந்த நபிமொழியை ஞாபகப்படுத்தி எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா தன்னுடைய ஏகத்துவ கலிமாவை எத்தி வைப்பதற்காக வேண்டி இந்த உலகத்தில் எண்ணற்ற நபிமார்களையும் ரசூல்மார்களையும் அனுப்பி வைத்தான். அவர்கள் அனைவர்களுமே அல்லாஹுடைய கட்டளையின்படி அவரவர்களுக்கு அனுப்பப்பட்ட சமுதாய மக்களிடத்தில் அல்லாஹுடைய ஏகத்துவ கலிமாவை எத்தி வைத்தார்கள். அத்தனை நபிமார்களின் மீதும் ரசூல்மார்களின் மீதும் இறுதியாக வந்த நமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுக்கு இறங்கிய இறை செய்தியை கண்ணால் கண்டும் காதால் கேட்டும் அப்படியே ஈமான் கொண்ட உத்தம சத்திய சஹாபாக்கள் சஹாபி பெண்மணிகளின் மீதும் அவர்களுக்கு பின் வந்த தாபீன்கள் தபா தாபீன்கள் இமாம்கள் நல்லவர்களின் மீதும் குறிப்பாக இந்த ஜும்மாவில் அல்லாஹுவை பற்றியும் அவனுடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றியும் தெரிந்து கொள்வதற்காக வேண்டி இங்கு ஒன்று கூடியிருக்கின்ற உங்கள் மீதும் என் மீதும் உங்களது குடும்பத்தாரின் மீதும் எனது குடும்பத்தாரின் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் திருப்பொருத்தமும் மன்னிப்பும் இன்றும் என்றென்றும் உண்டாவதாக என்று கூறி எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா தன்னுடைய குர்ஆன் ஷரீஃபில் நபியை பார்த்து ஒரு வார்த்தையை சொல்லுவான். 7வது அத்தியாயம் 176வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டும் பொழுது, ஃபகுஸில் கஸஸ லஅல்லஹும் யதஃபக்கரூன், நபியே அவர்களுக்கு வரலாறுகளை பற்றி கூறுங்கள், ஏனென்றால் அவர்கள் சிந்தித்து செயல்படுவதற்காக வேண்டி நல்லுபதேசம் பெறுவதற்காக வேண்டி அவர்களுக்கு நீங்கள் வரலாற்றை பற்றி கூறுங்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா நபியை பார்த்து சொல்லி காட்டுவான். எந்த ஒரு சமூகம் தன்னுடைய கடந்த கால வரலாறுகளை பற்றி தெரிந்து கொள்ளவில்லையோ
அவர்கள் அந்த சமூகம் எந்த காலகட்டத்திலும் முன்னேற்ற பாதைக்கும் வெற்றி பாதைக்கும் செல்ல முடியாது. ஒரு சமூகத்தினுடைய வெற்றியும் ஒரு சமூகத்தினுடைய முன்னேற்றமும் அந்த சமூகம் கடந்த கால வரலாற்றை பற்றி தெரிந்திருக்க வேண்டும், நிகழ்கால நிதர்சனங்களை பற்றி புரிந்திருக்க வேண்டும், வருங்காலத்தை பற்றி வழிகாட்டுதலும் வியூகங்களும் அவர்களை பற்றி திட்டமிடுதலும் அவர்களுடைய சமூகத்தில் இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட சமூகம் மாத்திரமே இந்த உலகத்தில் முன்னேற்ற பாதையினுடைய சமூகமாக வெற்றி பெறக்கூடிய சமூகமாக ஆகும் என்பதை எந்த விதமான நிதர்சனமான உண்மை இதுதான். குறிப்பாக முஸ்லிம் சமூகம் நம்மளுடைய கடந்த கால வரலாறுகளை பற்றி தெரிந்திருப்பது நம் மீது மிக அவசியமான ஒன்று. ஏனென்றால் நாட்டில் நடக்கக்கூடிய சில நிகழ்வுகளை பார்க்கும் பொழுது நாம் நம்மளுடைய வரலாறுகளை பாதுகாக்கக்கூடிய இடத்தில் இருக்கின்றோம். ஏனென்றால் பல வரலாறுகளை மாற்றப்பட்டு, பல வரலாறுகளை மறைக்கப்பட்டு, பல வரலாறுகள் திரிக்கப்பட்ட இருக்கக்கூடிய ஆபத்தான சூழலில் நம்மளுடைய நாடு சென்று கொண்டு இருக்கக்கூடிய இந்த சூழலில் குறிப்பாக இந்த முஸ்லிம் சமூகம், இந்த இஸ்லாமிய சமூகம் இந்த நாட்டிற்காக வேண்டி, இந்த நாட்டினுடைய நலத்திற்காக வேண்டி, இந்த நாட்டினுடைய பாதுகாப்புக்காக வேண்டி தன்னுடைய இருப்பு தொகையை விடவும், தன்னுடைய இருப்பு சதவீதத்தை விடவும் இந்த நாட்டுக்காக வேண்டி தங்களுடைய பங்களிப்பை, தன்னுடைய அர்ப்பணிப்பை, தங்களுடைய தியாகத்தை இந்த நாட்டிற்காக வேண்டி செயல்படுத்தி இருக்கிறார்கள். ஆனால் அந்த வரலாறுகளை எல்லாம் இப்பொழுது இருட்டடிப்பு செய்யப்பட்டு, மாற்றப்பட்டு, மறைக்கப்பட்டு வரக்கூடிய அபாய சூழலில் நாம் எல்லாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். மாத்திரமல்ல, அதன் காரணத்தினால்தான் நாம் நம்மளுடைய கடந்த கால வரலாறுகளை திரும்ப திரும்ப பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். நம்முடைய கடந்த கால வரலாறுகளை நாம் அதிகம் வாசிப்பு திறனாக மாற்ற வேண்டும். நம்மளுடைய கடந்த கால வரலாறுகளை அதிகம் சிந்திக்க வேண்டும். ஏனென்றால் அப்படி செய்தால் மாத்திரமே நம்முடைய வரலாறுகளை இந்த இந்திய சமூகத்திற்கு அடுத்த முறை, அடுத்த தலைமுறைக்கு நாம் எடுத்து செல்வதற்கு மிக தோதுவாக இருக்கும். நாம் ஒரே ஒரு விஷயத்தை உணர வேண்டும். இந்த மண்ணில், இந்த தேசத்தில் நமக்கென்று ஒரு வரலாறு இருக்கிறது என்பதை நாம் உணர வேண்டும். அல்லாஹுடைய மகத்தான கிருபையினால் நாம் எல்லாம் இன்று 79வது சுதந்திர தினத்தை அடைந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த சுதந்திர தினத்தை பற்றி மீடியாக்களிலும் பத்திரிகைகளிலும் பரவலாக பேசிக்கொண்டு இருக்கும். ஆனால் ஒரே ஒரு துயரமான விஷயம், முஸ்லீம் சமூகத்தை பற்றியோ, முஸ்லீம்கள் செய்த தியாகங்களை பற்றியோ, அர்ப்பணிப்புகளை பற்றியோ, பங்களிப்புகளை பற்றியோ பெரும்பாலான ஊடகங்களும் மீடியாக்களும் பேசுவதில்லை. மாத்திரமல்ல, அது வரலாறுகளை மாற்றி அமைத்து பேசக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கிறது. பொதுவாக இஸ்லாத்தினுடைய ஒரு பங்களிப்பு, இஸ்லாத்தினுடைய ஒரு கொள்கை எந்த காலகட்டத்திலும் அடிமைத்தனத்தை இஸ்லாம் விரும்பாது. சுதந்திரத்தை இஸ்லாம் மார்க்கம் விரும்புமே தவிர அடிமைத்தனத்தை இஸ்லாம் மார்க்கம் அடியோடு வெறுக்கின்றது மாத்திரமல்ல, ஒழிப்பதற்கே இஸ்லாம் மார்க்கம் மிகப்பெரிய அளவுக்கு போராடியது. குர்ஆனிலும் சரி, ஹதீஸிலும் சரி, வழிநெடுகே நமக்கு கிடைக்கக்கூடிய ஆதாரங்களை வைத்து பார்க்கும் பொழுது அல்லாஹும் ரசூலும் ஒரு வார்த்தையை அடிக்கடி சொல்லி காட்டுவார்கள். அடிமைத்தனத்தை ஒழிப்பது மாத்திரமல்ல, அடிமைகளை விடுதலை செய்வது மிகப்பெரிய அரணாக, அதனுடைய நன்மைகளை அல்லாஹும் ரசூலும் குர்ஆனிலும் ஹதீஸிலும் வழிநெடுக சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். மாத்திரமல்ல, கிட்டத்தட்ட இந்த இந்திய சமூகம் சுதந்திரம் அடைந்து 79வது சுதந்திரத்தை அடைந்திருக்கிறோம். இந்த சுதந்திரத்திற்காக வேண்டி முஸ்லிம் சமூகம் மிகப்பெரிய அளவுக்கு தன்னுடைய பங்களிப்பை செலுத்தியிருக்கிறது. நான் இஸ்லாத்தினுடைய மிகப்பெரிய ஒரு கொள்கை கோட்பாடு அடிமைத்தனத்தை அடியோடு வெறுக்கக்கூடிய மார்க்கம் மாத்திரமல்ல, இஸ்லாத்தினுடைய அரசர்களாக, கலீஃபாக்களாக, ஆட்சியாளர்களாக யாரெல்லாம் இருந்தார்களோ அவர்கள் அனைவர்களுமே தன்னிடத்தில் பணிபுரிந்த வேலையாட்களை கூட, பணியாட்களை கூட தனக்கு நிகராக நினைக்க வேண்டும் என்பதுதான் இஸ்லாத்தினுடைய கோட்பாடு. உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய ஆட்சி காலம், பைத்துல் முகத்தஸ் வெற்றி கொள்ளப்பட்ட அந்த காலகட்டத்தில் பைத்துல் முகத்தஸில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவ பெருமக்கள் எல்லாம், நாங்கள் இதனுடைய சாவியை கலீஃபா உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களிடத்தில் தான் கொடுப்போம் என்பதாக
வலியுறுத்தி சொல்லக்கூடிய அந்த நேரத்தில் கலீஃபா உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தன்னுடைய பணியால் சாலிம் என்பவரை அழைத்து கொண்டு வருகிறார். பொதுவாக இங்கே இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களும் அரசியல்வாதிகளும் ஒரு இடத்துக்கு போவதாக இருந்தால் எப்படி படை பட்டாளத்தோடு செல்வார்கள் என்பதை ஒரு சின்ன வார்டு கவுன்சிலராக இருக்கக்கூடியவர்கள் கூட தன்னுடைய அந்த பெருமிதத்தை காட்டுவதற்காக வேண்டி எப்படியெல்லாம் நடந்து கொள்வார்கள் என்பதில் இந்த நிதர்சனமான உலகத்தில் நாம் கண்டுகளிக்கின்றோம். ஆனால் கலீஃபா உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அன்றைய காலகட்டத்தில் கிட்டத்தட்ட இந்த உலகத்தில் 1/3 ஆட்சி செய்யக்கூடிய அளவுக்கு திறன் படைத்தவர்கள். 22 லட்சம் பனி தூரத்தை, மைல் தூரத்தை உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தன்னுடைய ஆட்சிக்கு உட்பட்ட பூமியாக வைத்திருந்த அந்த காலகட்டத்தில் பைத்துல் முகத்தஸ் சாவியை வாங்குவதற்காக வேண்டி ஒரே ஒரு பணியாள், 2 பேருக்கும் சேர்த்து ஒரே ஒரு வாகனம். உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தன்னுடைய பணியால் சாலிம் அவர்கள்ட்ட சொல்லும் பொழுது சொல்லி காட்டினாங்க, நமக்கு இருக்கிறது ஒரே ஒரு வாகனம், நம்ம முறை வைத்து பயணம் செய்ய வேண்டும். குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் நான் வாகனத்தில் இருந்து வருவேன், நீ அந்த வாகனத்தை பிடிச்சிட்டு கீழே வரணும். அந்த குறிப்பிட்ட அந்த தூரம் கழிந்தவொடனே நீ மேலே ஏறி உட்காந்துக்கணும், நான் வாகனத்தை பிடிச்சிட்டு வருவேன். அதன் பிறகு 2 பேரும் நடந்து வரணும். வாகனம் என்ன செய்யும், அதற்கும் நாம் ஓய்வு கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில், ஒப்பந்தத்தின் அடிப்படையில் 3 பேரும் கிட்டத்தட்ட மதீனாவில் இருந்து ஜெருசலம் வரைக்கும் பயணித்து வருகிறார்கள். ஜெருசலத்தினுடைய அருகாமையில் வந்த நேரத்தில், பைத்துல் முகத்தஸ் நெருங்கக்கூடிய நேரத்தில் யாருடைய முறை வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் பணியால் சாலிமுடைய முறை வந்துருச்சு. அவர் தான் அந்த வாகனத்தில் உட்கார்ந்து வரணும். ஆனால் சாலிம் சொல்லுகிறார், ஜெருசலத்தை நெருங்கிட்டோம், பைத்துல் முகத்தஸ் இன்னும் சில தூரம் மைல் தூரத்தில் வந்துடும், அதனால் நீங்களே பயணித்து வாருங்கள். அப்படி சொல்லும்போது கூட உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அதை ஒத்துக்கல்ல. தனக்கு நிகராக தன்னுடைய பணியாளை நடத்தியவர்கள் ஆட்சியாளர்கள், முஸ்லிம்களுடைய ஆட்சியாளர்கள். இந்த காட்சியை பார்த்து கிறிஸ்தவர்கள் எல்லாம், கிறிஸ்தவ பெருமக்கள், கிறிஸ்தவ பாதிரிமார்கள் எல்லாம் ஆச்சரியப்பட்டார்கள். ஒரு கலீஃபா தன்னுடைய பணியாளுக்கு இந்த அளவுக்கு நிகராக இடம் கொடுத்து, அது தான் நடந்து கொண்டு தன்னுடைய பணியாளை வாகனத்தில் வைத்து இழுத்து கொண்டு வருகிறாரே என்ற இந்த காட்சியை பார்த்து அந்த கிறிஸ்தவ பெருமக்கள் எல்லாம் ஆச்சரியத்தில் மூழ்கிறார்கள். அது மாத்திரமல்ல, எந்த காலகட்டத்திலும் இஸ்லாம் யாருக்கும் எந்த நிறபேதத்தின் மூலமாகவோ, அதே மாதிரி மொழிபேதத்தின் மூலமாக வர்க்க பேதமோ, இஸ்லாம் எந்த காலகட்டத்திலும் ஆண்டான் அடிமையோ யாரும் யாருக்கும் அடிமை இல்லை என்பதில் கொள்கை கோட்பாட்டில் மிக தீவிரமாக இருந்த மார்க்கம் இஸ்லாம் மார்க்கம். ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய ஆட்சி காலகட்டத்தில் எகிப்தினுடைய ஆளுநராக நியமிக்கப்பட்டவர்கள் அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். அவங்க ஆளுநராக எகிப்தில் இருக்கும் பொழுது அங்கே ஒட்டகப்பந்தயம் நடத்தப்பட்டது. ஒட்டகப்பந்தயத்தில் ஆளுநர் அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அவர்களுடைய மகன் முஹம்மத் அவரும் கலந்து கொண்டு இருக்கிறார். அவர் அந்த பந்தயத்தில் கலந்து கொண்டு ஒட்டகத்தை வேகமாக ஓட்டக்கூடிய நேரத்தில் அவருடைய ஒட்டகம் எல்லா ஒட்டகத்தினுடையும் வேகமாக ஓடி வெற்றி பெறக்கூடிய அந்த சூழலில் அந்த எகிப்து நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு யூதர், கிபுத்தி யூதர், அவருடைய ஒட்டகம் முஹம்மத் அவருடைய ஒட்டகத்தை விடவும் முந்தி சென்று வெற்றி பெற்று விட்டது. இதில் கோபம் அடைந்த முஹம்மத் அந்த கிபுத்தி யூதரத்தினுடைய முகத்தில் ஒரு குத்து குத்திட்டார். இந்த கேஸ் எங்கே போயிருச்சு அப்படின்னு சொன்னால், இந்த வழக்கு ஆளுநர் அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அவரிடம் சென்றால் நம்மளுடைய வழக்கு எடுக்கப்படுமா எடுக்கப்படாதோ என்று நினைத்த அந்த யூதர் மதீனாவில் இருக்கக்கூடிய கலீஃபா உமர் ரலியல்லாஹு அவர்கிட்ட போய் வழக்கு தொடர்ந்துட்டாங்க. இந்த மாதிரி எனக்கு ஒரு அநீதி நடந்து விட்டது, நீங்கள் தீர விசாரித்து எனக்கு நியாயம் பெற்று தர வேண்டும் என்பதாக அந்த யூத கிபுத்தி அவர்கள் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களிடத்தில் போய் என்ன செஞ்சுட்டாங்க, வழக்கு கொடுத்துட்டாங்க. வழக்கு கொடுத்த மாத்திரத்தில் எகிப்தில் இருக்கக்கூடிய ஆளுநர் அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அவர்களையும் அவர்களுடைய மகனையும் மதீனாவுக்கு அழைத்தார்கள். அவசரமாக கிளம்பி வாங்க, உங்கள் மீது வழக்கு தொடுக்கப்பட்டு இருக்கிறது. என்ன வழக்குன்னு பார்த்தா, இந்த விஷயம் நடந்தது அம்ர் இப்னு ஆஸுக்கே தெரியாது. 2 பேரும் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். வழக்கு விசாரிக்கப்பட்டது, குற்றம் நிரூபிக்கப்பட்டு விட்டது. உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அந்த கிபுத்தி யூதரிடத்தில் முஹம்மதை அடிக்க சொல்லி கட்டளையிட்டார்கள். உன்னை எப்படி அடித்தாரோ அதே மாதிரி என்ன செஞ்சிரு, நீ அவரை அடிச்சிரு என்பதாக.
இவரும் இந்த யூதரும் அந்த முகமது அவரை என்ன செஞ்சிட்டார், அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அவர்களுடைய மகன் முகம்மதை அடிச்சிட்டார். அடிச்சதுக்கு அப்புறம் உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க, அம்ர் இப்னு ஆஸையும் அடியுங்கள் அப்படின்னு சொல்றாங்க. அம்ர் இப்னு ஆஸையும் நீங்கள் அடிக்க வேண்டும். அப்ப அந்த கிபுத் யூதர் கேட்கிறாரு, நான் எதுக்கு அவரை அடிக்கணும்? அவர் எனக்கு எந்த தொழிலையும் தரல, அவர் என்ன அடிக்கல, கேசு வழக்கு இவரின் மீது தான், இவர் தான் என்னை தண்டித்தார், அடித்தார், அதனால தான் அவர் மீது வழக்கு தொடுந்தேனே தவிர அம்ர் இப்னு ஆஸுக்கும் இதுக்கு எந்த விதமான சம்பந்தமும் இல்லையே அப்படின்னு சொன்ன நேரத்தில் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லி காட்டினார்கள், முஹம்மதுக்கு தைரியம் வந்ததே அம்ர் இப்னு ஆஸ் பதவியில் இருக்கிறதின் காரணத்தினால தான். என் தந்தை பதவியில் இருக்கிறார், என்னை யாரால என்ன செய்ய முடியும், அந்த எண்ணம் முஹம்மதுக்கு வந்த காரணம். அதனால அவர் அந்த பதவியில் இருக்கிறது காரணத்தினால தான் இவருக்கு இந்த தைரியம் வந்தது. அதனால நீங்கள் அம்ர் இப்னு ஆஸையும் அடிக்க வேண்டும் என்று உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கட்டளையிட்ட போது அதை மறுத்து விட்டார் அந்த கிபுதி. அப்புறம் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அம்ர் இப்னு ஆஸிட்ட கேட்டாங்க, எப்பொழுது உங்களுடைய ஆட்சி அதிகாரத்தில் உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய மக்களை, மனிதர்களை நீங்கள் அடிமைகளாக எப்பொழுது நடத்த ஆரம்பித்தீர்கள்? சுதந்திரமான மனிதன் இருக்கக்கூடிய நேரத்தில் உங்களுடைய ஆட்சி அதிகாரத்தின் மூலமாக உங்களுடைய அதிகாரத்தை எப்பொழுது துஷ்பிரயோகம் செய்ய ஆரம்பித்தீர்கள் என்பதாக கண்டித்தது மாத்திரமல்ல, கடிந்து கொண்டார்கள் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். இஸ்லாம் இதைத்தான் போதிக்கிறது. எந்த காலகட்டத்திலும் அடிமைத்தனத்திற்கோ எந்த காலகட்டத்திலும் இஸ்லாம் இடம் கொடுக்காது. ஆனால் இன்று இந்தியாவினுடைய சூழலை பார்க்கும் பொழுதோ முஸ்லீம்களுக்கும் விடுதலை போருக்கும் முஸ்லீம்களுக்கும் சுதந்திர போருக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை என்பது போன்று ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தி கொண்டு இருப்பதை நாம் எல்லாம் கண்கூடாக பார்த்து கொண்டு வருகிறோம். 1929 லாகூரில் நடந்த ஒரு மாநாடு, அந்த மாநாட்டில் காங்கிரஸ் எடுத்த ஒரு தீர்மானம், பரிபூர்ணமான ஒரு சுதந்திரம் வேண்டும் என்பதாக காங்கிரஸ் தீர்மானம் எடுத்தது. பரிபூர்ணமான சுதந்திரம் வேண்டும் என்பதை அது தீர்மானமாக அஜெண்டாவாக எடுத்து அது தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது 1929. ஆனால் அதற்கு 8 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இந்த பரிபூர்ணமான சுதந்திரத்தை பற்றி பேசியவர் அதை வரலாற்றில் இருந்து அவர் மறைக்கப்பட்டு விட்டார், மறுக்கப்பட்டு விட்டார். அதுதான் நிதர்சனமான உண்மை. 1921 இதே போன்று காங்கிரஸ் மாநாட்டில் இதே போன்று பரிபூர்ணமான சுதந்திரம் வேண்டுமா அல்லது பாதுகாப்பான சுதந்திரம் வேண்டுமா என்று மக்களுக்குள்ள விவாதம் எடுக்கப்பட்டது. அந்த நேரத்தில் அதிகமான மக்கள் பாதுகாப்பான சுதந்திரம் வேண்டும் என்று தன்னுடைய கருத்தை முன்மொழிந்தார்கள். பாதுகாப்பான சுதந்திரம் சொன்னால் நம்ம நாட்டில் உட்கார்ந்துட்டு அவன் ஆட்சி செய்து கொண்டு இருக்கிறான், அவன்கிட்ட போய் நாம் என்ன கேட்கறது, ஆட்சியில் பங்கு தாங்கோ எங்க தாங்க. கொஞ்சம் பேசாமல் இருங்களேன், சும்மால வந்துட்டு அப்பா கொஞ்சம் பேசாமல் இருங்க, சும்மால வந்துட்டு பேசிட்டு இருக்காது. இது இந்த மாதிரி சூழ்நிலையில் 1921 அவங்க முடிவெடுத்தது பாதுகாப்பான சுதந்திரம் வேண்டுமா அல்லது பரிபூர்ணமான சுதந்திரம் வேண்டுமா. இதை முடிவெடுக்கும் பொழுது அதிகமான மக்கள் எதை முன்மொழிந்தார்கள் என்று பார்க்கும் பொழுது பாதுகாப்பான சுதந்திரம் நமக்கு வேண்டும் என்பதாக. பாதுகாப்பான சுதந்திரம் சொன்னால் அவன் ஆட்சியில் நம்மளும் நம்ம என்ன செய்யணும், அதிகாரத்தை பயன்படுத்த வேண்டும். நமக்கு தோதுவான ஆட்சியாளர்களை பயன்படுத்தி நாம் பாதுகாப்பாக இருந்துக்குவோம், நமக்கு எந்த விதமான தொந்தரவும் இருக்கக்கூடாது என்பதை அதிகமான மக்கள் முன்மொழிந்த நேரத்தில் அந்த இடத்துல பஹானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அவங்க சொன்னாங்க, பாதுகாப்பான சுதந்திரம் நமக்கு ஆபத்தில் முடிஞ்சிடும். எந்த நேரத்திலையும் ஆட்சியாளர்கள் என்ன செஞ்சிருவான், பின்னோக்கி தள்ளிவிடுவான், நமக்கே அது மிகப்பெரிய ஒரு தாழ்வான மனப்பான்மையாக ஆகிவிடும், நமக்கு ஆபத்தான சூழ்நிலையாக மாறிவிடும். அதன் காரணத்தினால நாம் பரிபூர்ணமான சுதந்திரத்தை நாம் முன்மொழிய வேண்டும் என்று 1921 முன்னெடுத்து சென்றவர்கள். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் முஸ்லிம்களுடைய வரலாறு என்பது திட்டவட்டமாக திட்டமிட்டு மறுக்கப்படுகிறது, மாற்றமல்ல மாற்றப்பட்டு கொண்டு வருகிறது. எந்த அளவுக்குன்னு சொன்னால், சமீபத்தில் அப்துல் சமத் வரலாற்று ஆசிரியர் அவர் தன்னுடைய புத்தகம் தியாகத்தின் நிறை பச்சை என்ற ஒரு புத்தகத்தில் முன்னுரையில் அவர் எழுதியிருக்கக்கூடிய ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு ஆபத்தான ஒரு செய்தி அவர் எழுதியிருக்கிறார். கிட்டத்தட்ட வரலாற்று படிக்கக்கூடிய BA ஹிஸ்ட்ரி படிக்கக்கூடிய அனைத்து மாணவர்களும் மதுரையில் இருக்கக்கூடிய காமராஜர் பல்கலைக்கழகத்தில் அல்லது
திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய மனோமணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் தன்னுடைய ஆய்வுக்காக வேண்டி சில வரலாற்று புத்தகங்களை எடுத்து படிப்பார்கள் வரலாற்று மாணவர்கள். அப்படி எடுக்கும் பொழுது அந்த ஆய்வு மாணவர்கள், வரலாற்று மாணவர்கள் தங்களுடைய ஆய்வுக்காக வேண்டி ஒரு புத்தகத்தை எடுத்து படிக்கிறாங்க. அந்த புத்தகத்தினுடைய தலைப்பு இந்தியாவின் விடுதலை போராளிகள் என்ற ஒரு தலைப்பு. அதை எழுதியிருக்கக்கூடியவர் வெங்கடேசன் என்பவர் எழுதியிருக்கிறார். அவர் அந்த புத்தகத்தினுடைய 251வது பக்கத்தில் இருந்து 253வது பக்கம் வரைக்கும் அவர் எழுதிய சுதந்திரத்தை பற்றி உண்டான, சுதந்திர போராளிகளை பற்றி உண்டான ஒரு செய்தி எப்படி அப்பட்டமாக மாற்றி எழுதியிருக்கிறார் என்பதை அப்துல் சமத் அவர்கள் தன்னுடைய முன்னுரையில பதிவு செய்திருப்பார். அவர் அந்த வெங்கடேசன் என்று சொல்லக்கூடிய அந்த வரலாற்று ஆசிரியர் என்ன எழுதியிருக்கிறார் அப்படின்னு சொன்னா, மலபாரில் இருக்கக்கூடிய மாப்பிள்ளை கிளர்ச்சியாளர்கள், மாப்பிள்ளை சுதந்திர போராளிகள், அவர்களுடைய மலபார் கிளர்ச்சி என்பது, மாப்பிள்ளை கிளர்ச்சி என்பது அது சுதந்திர போராட்டமே அல்ல. அவர்கள் கிளர்ச்சி எல்லாம் மத அடிப்படையில் நடந்த கலவரத்தை தான் அவர்கள் மாப்பிள்ளை மாலர்கள் செய்தார்கள் என்ற ஒரு வரலாற்றுக்கு நேர்முறையான கருத்தை எழுதியிருக்கிறார். மாத்திரமல்ல, அந்த மாப்பிள்ளை மாலர்கள் முஸ்லிம்களுக்கு எதிராக மாத்திரமல்ல, உலகம் இந்தியாவில் வாழக்கூடிய இந்துக்களுக்கு எதிராக அவர்கள் கிளர்ச்சி செய்தார்கள், இந்துக்களுக்கு எதிராக கலவரங்களை செய்தார்கள், இந்துக்களுடைய வீடுகளை அடித்து உழைத்தார்கள் என்ற ஒரு பொய்யான தகவல்களை 251வது பக்கத்தில் இருந்து 253வது பக்கம் வரைக்கும் அவர் பதிவு செய்திருக்கக்கூடிய அந்த அதிர்ச்சிகரமான தகவல்களை அப்துல் சமத் என்று சொல்லக்கூடிய வரலாற்று ஆசிரியர் தன்னுடைய தியாகத்தின் நிறை பச்சை என்ற புத்தகத்தில் பதிவு செய்திருப்பார். இந்த அளவுக்கு முஸ்லிம்களுடைய தியாகம் என்பது அடிக்கடி மறக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது, மாத்திரமல்ல மாற்றப்பட்டு கொண்டே வருகிறது. நம்ம அவ்வப்போது அதை என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கணும், நாம் திரும்ப திரும்ப மறுவாசிப்பு செய்து கொண்டே இருக்க வேண்டும். மாத்திரமல்ல, அடுத்த தலைமுறைக்கு, அடுத்த இந்திய சமூகத்திற்கு அதை எடுத்து செல்ல வேண்டும். இந்த அளவுக்குன்னு சொன்னால் நம்ம வெகுஜன மக்கள் எல்லாம் நினைத்து கொண்டு இருப்பது போன்று 1900 இருந்து தான் சுதந்திர போராட்டமே ஆரம்பித்தது. அதுக்கு அதை ஆரம்பித்து 1947 சுதந்திர போராட்டம் முடிவுக்கு வந்து விட்டது என்பதாக வெகுஜன மக்கள் எல்லாம் நினைத்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் சுதந்திரம் கொடுப்பதற்கு 250 வருஷத்திற்கு முன்பாகவே வங்கதேசத்தில் உள்ள சிராஜுத்தௌலா என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு மாவீரர், அவர் சுதந்திர போராட்டத்தை என்ன செஞ்சிட்டாரு, கையில் எடுத்துட்டார். மாத்திரமல்ல, சுதந்திரம் கிடைப்பதற்கு முன்பாக இந்த இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து பள்ளிவாசல்களிலும் அனைத்து மஸ்ஜிதுகளிலும் சுதந்திர போராட்டத்தை பற்றி பேசப்பட்டது. இந்தியாவில் நடந்த அனைத்து மார்க்கம் சம்பந்தப்பட்ட அனைத்து நிகழ்வுகளிலும் விடுதலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பேசப்பட்டது. மாத்திரமல்ல, இங்கே இருக்கக்கூடிய அனைத்து ஆலிம்களும், இங்கே இருக்கக்கூடிய அனைத்து மார்க்க அறிஞர்களும் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக ஃபத்வாவை கொடுத்தார்கள். எந்த மாதிரி ஃபத்வான்னு சொன்னால், ஆங்கிலேயர்கள் தயாரிப்பான ஆடைகளை யாரும் அணியக்கூடாது, ஆங்கிலேயர்களுடைய தயாரிப்பு மற்ற பொருட்களை யாரும் உபயோகப்படுத்தக்கூடாது, ஆங்கிலேயர்களிடத்தில் யாரும் பணிபுரியக்கூடாது, மாத்திரமல்ல அவர்களுடைய மொழியை கற்றுக்கொள்ளக்கூடாது என்பதாக இங்கு இருக்கக்கூடிய அனைத்து மார்க்க அறிஞர்களுடைய யோகோபித்த கருத்தாக அனைத்து மார்க்க அறிஞர்களும் ஃபத்வா கொடுத்தார்கள். இந்த மாதிரி தங்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்தவர்கள் மார்க்க அறிஞர்கள். இஸ்லாமிய காலகட்டத்தில் இயற்கையாகவே இஸ்லாமியர்களிடத்தில் அடிமைத்தனத்தை ஒழிக்கக்கூடிய அந்த உணர்வு, சுதந்திரத்தை எப்படியாவது பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ப மார்க்க சிந்தனை, சமய சிந்தனை முஸ்லிம்களிடத்தில் இருந்ததின் காரணத்தினால்தான் விடுதலை போரில் தாங்களாகவே பங்கெடுத்தது மாத்திரமல்ல, தாங்கள் முன்னெடுத்து சென்றார்கள். அதுதான் மிகப்பெரிய யதார்த்தமான உண்மை. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் இங்கு இருக்கக்கூடிய மீடியாக்களும் இங்கு இருக்கக்கூடிய ஊடகங்களும் அது வேணுமென்றே திட்டமிட்டு முஸ்லிம்களுக்கு எதிரான கருத்தாகத்தான் பதிவு செய்தார்களே தவிர, முஸ்லிம்களுடைய அர்ப்பணிப்புகளும் முஸ்லிம்களுடைய தியாகங்களும் இஸ்லாமியர்கள் செய்த பங்களிப்புகளும் திட்டமிட்டு மறைக்கப்பட்டு வருகிறது. அதுதான் யதார்த்தமான உண்மை. ஆனால் இன்று வரைக்கும் பகதூர் ஷாவினுடைய வரலாறு எத்தனை பேருக்கு நமக்கு தெரியும்? அவர்களுடைய கல்லறையில் எழுதப்பட்டு இருக்கக்கூடிய வாசகம்
எப்படிப்பட்ட வாசகத்தை எழுதி வைத்திருக்கிறார்னு சொன்னால், நான் அடங்குவதற்கு இந்திய மண்ணில் ஒரு 6 அடி நிலம் கூட எனக்கு கிடைக்கவில்லை என்பதாக அவர்களுடைய கபூர்ஸ்தானில் எழுதப்பட்டு இருக்கக்கூடிய வாசகம். கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷத்துக்கு முன்பாக இங்கு இருந்து செல்லக்கூடிய ஒரு பிரதமர் அவருடைய கபரை தரிசனம் செய்த பிறகு அங்கு எழுத சொன்னார், பகதூர் ஷாவுக்கு அவருடைய காலகட்டத்தில் இந்திய மண்ணில் 6 அடி நிலம் அவர் அடங்கப் பெறுவதற்கு கிடைக்கவில்லை என்றாலும் இன்றைய காலகட்டத்தில் இந்தியாவில் வாழக்கூடிய 85 கோடி மக்களுடைய மனதில் பகதூர் ஷா வாழ்ந்து கொண்டு இருக்கிறார் என்பதாக இந்த வாசகத்தை அவர்களுடைய கபர்ஸ்தானில் பதிவு செய்வதற்கு அவர் சொன்னார். முகமது அலி, ஷவுகத் அலி என்று சொல்லக்கூடிய 2 சகோதரர்கள், அவங்களுடைய தாயார் ஹஜ்ஜுக்கு உம்ராவுக்கு சென்ற நேரத்தில் கூட இந்திய சுதந்திரத்திற்காக வேண்டி அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்தார்கள். அதே முகமது அலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஹஜ்ஜுக்கு சென்ற நேரத்தில் கூட இந்திய சுதந்திரத்திற்காக வேண்டி துவா செய்தார்கள். எந்த அளவுக்குன்னு சொன்னால், வட்டமேச மாநாடு லண்டனில் வச்சு நடக்குது. வெறும் 5 நிமிஷம்தான் அவருக்கு பேசக்கூடிய அனுமதி கொடுக்கப்பட்டது. 5 நிமிஷம் பேசக்கூடிய அனுமதி பெற்ற முகமது அலி 2 மணி நேரம் பேசினார். அவர் பேசிய வாசகத்தினுடைய சூசகமான ஒரு கருத்து என்னன்னு சொன்னால், இந்திய நாட்டுக்கு நீ சுதந்திரத்தை கொடு, அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா சுதந்திரமான நாட்டில் அடக்கம் செய்யப்படுவதற்கு எனக்கு இடத்தை கொடு என்பதாக. உன்னை இந்தியாவுக்கு சுதந்திரத்தை தந்துரு, அப்படி இல்லைன்னு சொன்னால் எந்த நாடு சுதந்திரம் பெற்று இருக்கிறதோ என்று சொன்னால், அன்றைய காலகட்டத்தில் ஆங்கிலேய ஏகாதிபத்தியத்திற்கு கீழே கிட்டத்தட்ட 90 நாடுகள் அடிமைப்பட்டு இருந்தார்கள். அதை முதல்ல எங்களுக்கு சுதந்திரம் வேண்டும், விடுதலை வேண்டும் என்று முதல் களத்தில் இன்று போராட்டம் நடத்திய முதல் நாடு இந்த இந்திய தேசம். முதல்ல அந்த வாசகத்தை பதிவு செய்தவர்கள் முஸ்லிம்கள். இந்த வரலாறுகளை எல்லாம் மக்களை விட்டும் பிரித்தெடுக்கப்பட்டு மாற்றதமல்ல, மறைக்கப்பட்டு கொண்டு வருகிறது. ஆனால் கிட்டத்தட்ட இந்த முழக்கத்தை எடுத்த முகமது அலி அந்த இடத்துலையே என்ன செஞ்சாங்க, சில நாளுக்கு பிறகு லண்டன்லேயே மௌத்தா போயிட்டார். எனக்கு நான் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறேன், எனக்கு என்னுடைய நாட்டுக்கு சுதந்திரத்தை கொடு, அல்லது சுதந்திரமான நாட்டில் அடக்கம் செய்யப்படுவதற்கு எனக்கு ஒரு இடத்தை கொடு என்பதாக கேட்ட முகமது அலி கடைசி வரைக்கும் இந்தியாவில் என்ன செய்யலை, அடக்கம் செய்யப்படலை. அந்த லண்டன்லேயே மூத்தா போயிட்டார். ஆனால் அவருடைய ஜனாசாவை கேட்டு கிட்டத்தட்ட முஸ்லீம் நாடுகள் 22 நாடுகள் மனு கொடுத்தாங்க. அதில் அந்த மனு யாருடைய மனு ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னு பார்க்கும் பொழுது பலஸ்தீன மக்களுடைய மனு மாத்திரமே, அவர்களுடைய மனு ஏற்றுக்கொள்ளப்பட்டது, அவர்களுடைய கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அதன் காரணத்தினால் முகமது அலி பலஸ்தீன அந்த வீர மண்ணில் அடக்கம் செய்யப்பட்டார். இன்று அளவுக்கும் வரலாறுகளில் பதிவு செய்யப்பட்ட ஒரு விஷயம், கிட்டத்தட்ட 70,000க்கும் அதிகமான நபிமார்கள் அடக்கம் செய்யப்பட்ட அந்த பலஸ்தீன மண்ணில், பைத்துல் முகத்தஸை சுற்றி இருக்கக்கூடிய அந்த மண்ணில் போராளி முகமது அலி அடக்கம் செய்யப்பட்டார் என்பதாக. இப்படிப்பட்ட போராளிகள் எல்லாம் இந்திய சுதந்திர நாட்டிற்காக வேண்டி, இந்தியாவினுடைய பாதுகாப்புக்காக வேண்டி, இந்தியாவினுடைய நலனுக்காக வேண்டி தங்களுடைய இருப்பு சதவீதத்தை விடவும் அதிகமான பங்களிப்பு அளித்த இந்திய மக்களுடைய பங்களிப்பை பற்றி எந்த மீடியாக்களும் எந்த ஊடகங்களும் பேசலை. ஆனால் இன்று இந்தியாவில் முஸ்லிம்களுடைய நிலை எந்த அளவுக்கு மாற்றப்பட்டு கொண்டு வருகிறது என்பதை நாம் கண்கூடாக பார்க்கிறோம். எல்லா நேரத்திலும் முஸ்லீம்களை பதட்டத்தில் நிலையிலேயே வச்சிருக்கணும் அப்படின்னு நம்மை ஆளக்கூடிய ஆட்சியாளர்கள் நினைத்து கொண்டு இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட கலவரங்களாலேயே அதிகம் பாதிக்கப்பட்ட சமூகம் சொன்னால் அது இஸ்லாமிய சமூகம்தான். மாட்டின் பெயரால், மதத்தின் பெயரால், மாட்டு இறைச்சின் பெயரால், மதத்தினுடைய கோஷத்தின் பெயரால் கூட்டு படுகொலைக்கு அதிகம் ஆளாக்கப்பட்ட ஒரு சமூகம் இருக்கும் என்றால் அது இஸ்லாமிய சமூகம்தான். அந்த அளவுக்கு அன்றைய காலகட்டத்தில் மஸ்ஜிதுகளும் மெஹராபுகளும் இஸ்லாமிய போராட்டத்திற்காக வேண்டி, சுதந்திர போராட்டத்திற்காக வேண்டி மிகப்பெரிய ஒரு களமாக அமைத்து போராடிய அந்த மஸ்ஜிதுகள் எல்லாம் இன்றைய காலகட்டத்தில் அடித்து நொறுக்கப்பட்டு மிகப்பெரிய அளவுக்கு சின்ன பின்னமாக்கப்பட்டு வருவதை நாம் எல்லாம் பார்த்து வருகிறோம். முஸ்லிம்களுடைய பொருளாதாரம் சுதந்திரத்திற்காக வேண்டி மிகப்பெரிய அளவுக்கு பங்களிப்பு செலுத்தினார்கள். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் மதத்தின் பெயரால் எந்த அளவுக்கு முஸ்லிம்களுக்கு எதிராக முஸ்லிம்களுடைய தொழிற்சாலைகள், முஸ்லிம்களுடைய வீடுகள் எல்லாம் புல்டோசரை கொண்டு இடிக்கப்பட்டு வருவதை நாம் கண்கூடாக பார்த்து வருகிறோம். நான் இந்த நிலை மாறணும்னு சொன்னால் நமக்கு மார்க்கம் கற்றுத்தரக்கூடிய ஒரு விஷயம் 4 விஷயத்தில் நீங்கள் கையில் எடுக்கணும் அப்படின்னு சொல்லுது. முதல் விஷயம்,
அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டும் பொழுதும், நாம் ஒரு பாவமான சூழலில் இருக்கும் பொழுதும் அந்த பாவமான சூழலை விட்டும் நம்மை நாமே மாற்றிக்கொள்ளாத வரைக்கும் அல்லாஹ் உங்களுக்கு எந்த விதமான மாற்றத்தையும் தரமாட்டான் அல்ல என்பதாக அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுவான். இன்னல்லாஹ லா யுகையிரு மா பி கௌமின் ஹத்தா யுகையிரு மா பி அன்ஃபுஸிஹிம். உலகத்தில் வாழக்கூடிய எந்த சமூகமாக இருந்தாலும் சரி, அவர்கள் தங்களை தாங்களே மாற்றிக்கொள்ளாத வரைக்கும் அவர்களிடத்தில் நான் மாற்றத்தை கொண்டு வர மாட்டேன் என்பதாக அல்லாஹு தஆலா குர்ஆனில் திட்டவட்டமாக சொல்லக்கூடிய ஒரு செய்தி. இரண்டாவது, நாம் நம்மளுடைய வணக்க வழிபாடுகளில் நிரந்தரத்தை காட்ட வேண்டும். நம்மளுடைய வணக்க வழிபாடுகளில் தொழுகைகளில் நாம் நிரந்தர வணக்கசாலிகளாக மாற வேண்டுமே தவிர அவ்வப்போது தேவைப்பட்டால் நேரம் கிடைக்கும் பொழுதும் அல்லாஹ் பாதுகாக்கணும். அப்படிப்பட்ட வணக்கசாலிகளை மார்க்கமும் விரும்புவதே இல்லை. அப்படிப்பட்ட வணக்கத்தை மார்க்கம் வழிகாட்டவும் இல்லை. நிரந்தர வணக்கசாலிகளாக மாற வேண்டும். நாம் வணக்கத்தின் மூலமாக அல்லாஹ்விடத்தில் கோரிக்கையை வைக்க வேண்டும். அப்படிப்பட்ட கோரிக்கையைத்தான் அல்லாஹு தஆலா விரும்புகிறான். நாலாவது விஷயம், நாம் ஆட்சி செய்யக்கூடிய அதிகாரத்தில் கையெழுத்து போடக்கூடிய இடத்துல, சட்டம் இயற்றக்கூடிய இடத்துல போய் நாம் உட்காரணும். அந்த மாதிரி உட்கார்ந்தா மாத்திரம்தான் கிட்டத்தட்ட நாம் எத்தனை வருஷம் பின்னோக்கி இருக்கிறோம் என்பதை நாம் தெளிவு பெற வேண்டும். இந்த விஷயத்தில் கேரளாவை எடுத்துக்கொண்டோன்னு சொன்னால் மிகப்பெரிய ஒரு தெளிவான சிந்தனையில், தெளிவான ஒரு நீரோடையில், கிட்டத்தட்ட தூரநோக்கு சிந்தனையில் அவர்கள் பயணித்து கொண்டு இருக்கிறார்கள் என்பதை நாம் கண்கூடாக பார்க்க முடியும். இந்த அளவுக்குன்னு சொன்னால், காங்கிரஸ் எப்பொழுதெல்லாம் கேரளா மாநிலத்தை ஆட்சி செய்வார்களோ அப்பொழுதெல்லாம் முஸ்லீம் லீக்குக்கு தனி ஒரு இடம் உண்டு. CH கோயா சாஹிப் என்று சொல்லக்கூடியவர் முஸ்லீம்களுடைய மிகப்பெரிய ஒரு ஆளுமையாக இருந்தவர், ஒரு கட்சியினுடைய தலைவராக இருந்தவர். அவர் கேரளாவில் முதலமைச்சராக கூட இருந்திருக்கிறார். காங்கிரஸ் எப்பொழுதெல்லாம் கேரளாவுக்கு ஆட்சி அமைக்குமோ அப்பொழுது முஸ்லீம் லீக்குக்கு மிகப்பெரிய ஒரு பதவியை கொடுப்பாங்க. அப்படி பதவியை கொடுக்கும் பொழுது முஸ்லீம் லீக் அந்த கட்சிக்காரர்கள் தங்களுக்குள்ள ஆலோசனை செய்தார்கள். எந்த பதவியை நாம் வாங்கி கொள்ளலாம், எந்த அமைச்சர் பதவி நமக்கு நம்ம சமுதாயத்திற்கு மிகப்பெரிய ஒரு ஊண்டுகோலாக, ஒரு ஆதரவாக நமக்கு இருக்கும், நம்மளுடைய ஒரு வழிகாட்டுதலாக எந்த அமைச்சர் பதவியை நாம் பெற்றுக்கொள்ளலாம் என்பதாக அப்படி ஆலோசனை செய்யும் பொழுதும் கோயா சாஹிப் மற்றவர்கள் எல்லாம் என்ன செய்கிறாங்க, ஆலோசனை செய்கிறாங்க. எல்லாரும் சொன்னது காவல்துறை என்னது, போலீஸ் மந்திரியாக எடுத்துக்கோங்க, காவல்துறை அமைச்சராக என்ன செஞ்சுக்குங்க, அந்த துறையை நீங்கள் கையில் எடுத்துக்கொள்ளுங்கள். நமக்கு ஏற்கனவே நம் சமூகத்தின் மீது பொய்யான வழக்குகள் பதிவு செய்யப்படுகிறது, அதை தடுத்து விடலாம். மாத்திரமல்ல, நம் சமூகத்தில் உள்ள அனைத்து இளைஞர்களையும், பெரும்பாலான இளைஞர்களை காவல்துறையில் பெரிய அதிகாரிகளாக மாற்றிவிடலாம். அதனால் நீங்கள் காவல்துறையை கையில் எடுங்கள் என்று சொன்னார்கள். நான் கோயா அதுக்கு மறுத்து விட்டார். காவல்துறை நமக்கு தேவையில்லை, கல்வித்துறையை கையில் எடுப்போம் அப்படின்னு சொன்னார். கல்வித்துறையை கையில் எடுப்போம். அந்த கையில் எடுத்ததன் காரணத்தினால எந்த அளவுக்கு அவர் தூரநோக்கு சிந்தனையோடு சிந்தித்தார் என்பது இன்ற அளவுக்கும் கேரளா மக்களை பார்த்தால் நமக்கு தெரியும். இன்றைய தினத்தில் கிட்டத்தட்ட கேரளா மாநிலத்தில் 4 மாவட்டத்தில் முஸ்லீம் ஆட்சியாளர்கள், மாவட்ட ஆட்சியாளர்கள். இதுக்கு முதல்ல வித்து போட்டவர் CH கோயா சாஹிப். அவர் எப்பொழுதும் சொன்னால், பள்ளிவாசலை ஒட்டி இருக்கக்கூடிய மதரசாக்களில் பள்ளிக்கூடம் நடத்துவதற்கு அனுமதி கொடுத்தார். பள்ளிக்கூடத்தை நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க, இஸ்லாமிய அடிப்படையில் இருந்தாலும் இஸ்லாமிய அதிகாரியாக அவர் போய் என்ன செய்யணும், உட்காரணும். அதனுடைய அடிப்படையில் கேரளாவில் இன்று வரைக்கும் கிட்டத்தட்ட 4 மாவட்ட ஆட்சியாளர்கள் இதற்கு வித்திட்டு போட்டவர் கோயா சாஹிப். இந்த அளவுக்கு தூரநோக்கு சிந்தனையோடு செயல்பட்டதின் காரணத்தினால ஒரு DIG அங்கே ஒரு முஸ்லீம், கிட்டத்தட்ட ஒரு 10 ஸ்டேஷன் 10 காவல் நிலையம் இருக்குது அப்படின்னு சொன்னால் அது 4 பேர் ஆய்வாளராக முஸ்லீம் ஆய்வாளர்கள் இருப்பார்கள். கிட்டத்தட்ட 9 SPக்கள் காவல்துறை உயர் அதிகாரிகளாக கேரளா மாநிலத்தில் இருக்கிறார்கள். இது எல்லாம் எங்கிருந்து வித்திட்டார்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட கல்வித்துறையை கையில் எடுத்து எங்கெல்லாம் முஸ்லீம் சமூகம் பின்தங்கி இருக்கிறதோ அங்கெல்லாம் கல்வி வளர்ச்சிக்காக வேண்டி வித்திட்டதின் காரணத்தினால முஸ்லீம் சமூகம் அந்த இடத்துல படித்து கையெழுத்து போடக்கூடிய, அதிகாரம் செலுத்தக்கூடிய பதவியில் போய் உட்கார்ந்தாங்க. கடப்புறத்தை சார்ந்தவங்க மீனவர்கள்
ஒரு பள்ளிக்கூடம் அமைப்பதற்காக வேண்டி, பள்ளிக்கூடம் கட்டுவதற்காக வேண்டி அனுமதி கேட்டு வந்திருக்கிறாங்க கோயா சாஹிபிடத்தில். அப்படி கேட்டு வரக்கூடிய சூழ்நிலையில் அவர் இந்த வருஷம் அந்த கோட்டா முடிஞ்சிருச்சு, எல்லாத்திற்கும் அனுமதி கொடுத்தாச்சு, அடுத்த வருஷம் நான் உங்களுக்கு என்ன செய்கிறேன், கையெழுத்து போட்டு தரேன் அப்படின்னு சொன்ன நேரத்தில் அவர்கள் மீனவர்கள், அந்த கிராமப்புறத்தவங்க, அவங்களுடைய பேச்சு எப்படி இருக்குன்னு தெரியும். இவர் மறுத்ததின் காரணத்தினால இவர் குளத்தையே தோண்டி என்ன செய்கிறாங்க, திட்டுறாங்க. அவர் காது படவே அவங்க குடும்பத்தெல்லாம் இழுத்து என்ன செய்கிறாங்க, திட்டுறாங்க. இது அவருக்கு கேட்குது. கோயா சாஹிப்புக்கு கல்வித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அந்த மனிதருக்கு கேட்குது. நம்ம குடும்பத்தை பற்றி பேசுகிறான், நம்ம குடும்பத்தை இழுத்து பேசுகிறான், ஒரு அமைச்சராக இருக்கக்கூடியவரிடத்தில் இப்படி கெட்ட வார்த்தை பேசுகிறான், என்ன நடக்கும் அப்படின்னு தெரியும். ஆனால் அவர் பெரிய அளவுக்கு எடுத்துக்கல. அவங்கள கூப்பிடுங்க அப்படிங்கிறார். இந்த வெளியில் போனாங்கள்ல அந்த மீனவர்களுடைய சமுதாயத்தை கூப்பிடுங்க அப்படின்னு கூப்பிடும்போதும், நீங்கள் எல்லாருமே அந்த சமுதாயத்தினுடைய பிரமுகர்களாம் கேட்குறார். இந்த சமுதாயத்தினுடைய முக்கியஸ்தர்கள் நீங்கள் தானா அப்படின்னு கேட்குறார். கேட்டுட்டு அவர்கள் கொண்டு வந்த அந்த ஃபார்மை வாங்கி, அந்த விண்ணப்பத்தை படிவத்தை வாங்கி கையெழுத்து போட்டு கையில் கொடுத்துட்டார். இவனுங்க நினச்சிட்டாங்க நாம் திட்டத்தினால கிடைக்கிறது கிடைச்சிட்டு, நாம் கொடுக்கறது கொடுத்தோம், கிட்டியது கிட்டியது அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறான், வெளியே போகிறான். ரெண்டாவது கூப்பிட்டார். உங்களுடைய மிரட்டலுக்கு பயந்து நான் என்ன செய்யலை, கையெழுத்து போட்டு தரலை. நீங்கள் என்னை பார்த்து திட்டீங்க, என் குடும்பத்தை திட்டீங்க, அதன் காரணத்தினால நான் கையெழுத்து போட்டு தரலை. நீங்களே இந்த அளவுக்கு கெட்ட வார்த்தை பேசக்கூடிய ஒரு சமூகமாக இருக்குது அப்படின்னு சொன்னால், உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய சமூகம் எப்படி இருப்பார்கள்? இதன் காரணத்தினால தான் முதல்ல உங்கள் ஊருக்கு தான் பள்ளிக்கூடம் தேவை, உங்களுக்கு தான் முதல்ல கல்வி தேவை. அதனால் நான் யாருக்கு இதுக்கு முன்னாடி அனுமதி கொடுத்திருந்தேனோ அதை ரத்து செய்துவிட்டு உங்கள் ஊருக்கு நான் என்ன செய்கிறேன், உங்கள் பகுதிக்கு பள்ளிக்கூடம் வருவதற்கு நான் அனுமதி கொடுக்கின்றேன் என்பதாக கோயா சாஹிப் என்ன செஞ்சார், அந்த மனுவில் கையெழுத்து போட்டு கொடுத்தார். இந்த அளவுக்கு தூரநோக்கு சிந்தனை உள்ள வழிநடத்தக்கூடிய ஒரு தலைவர்கள் முஸ்லீம் சமூகத்திற்கு, குறிப்பாக தமிழ்நாட்டுக்கு தேவை. அல்லாஹு தாலா அப்படிப்பட்ட தலைவர்களை உருவாக்கக்கூடிய தமிழ்நாடாக முஸ்லீம் சமூகத்தை அல்லாஹு தாலா ஆக்கி அருள் புரிவானாக. அதே மாதிரி ஒரு சின்ன விண்ணப்பம் ஜமாத்தின் சார்பாக, இன்ஷா அல்லாஹ் சஃபர் மாதத்தினுடைய 20வது பிறையில் நாம் இருக்கிறோம். இன்னும் 10 நாளில் ரபியுல் அவ்வல் பிறந்துடும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த தினத்தை வருடம் நம் ஊர் சார்பாக அனுசரிப்பது ஒரு வழக்கம். அதன் காரணத்தினால் இன்ஷா அல்லாஹ் ரபியுல் அவ்வல் மாதம் ஊரில் வரி வாங்கிறது ஊர் ஜமாத்தினுடைய வழக்கம். அந்த வரியை இந்த ஜமாத்தின் முடிவு செய்யப்பட்ட வரி 500 ரூபாயாக நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிறது என்பதை ஜமாத்தின் சார்பாக இன்ஷா அல்லாஹ் இந்த ஜும்மாவின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம். அதே மாதிரி இன்ஷா அல்லாஹ் நாளைய மறுநாள் 17ஆம் தேதி வடச்சேரி பள்ளிவாசலில் வச்சு கல்லூரி மாணவர்களுக்காக வேண்டி ஒரு ஜோடு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த ஜோடு சுபூகிலிருந்து லொஹர் வரைக்கும் நடக்கும். அந்த ஜோடில் மாணவர்கள் அனைவர்களும் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். இது மாதிரி இன்னொரு விஷயம், குமரி மாவட்டத்தினுடைய ஆட்சியாளர்களுடைய ஒரு அறிவிப்பின் பேரில் ஒவ்வொரு ஊராக சென்று அந்தந்த ஊரில் எத்தனை மாற்றுத்திறனாளிகள் இருக்கிறார்கள் என்பது கணக்கெடுப்பு நடந்துக்கிட்டு இருக்குது. அதன் அடிப்படையில் இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு நம்ம ஊருக்கு என்ன செய்வாங்க, ஆட்சியாளர்களுடைய அறிவுறுத்தலின்படி கணக்கெடுப்புக்காக வேண்டி எத்தனை மாற்றுத்திறனாளிகள் இருக்கிறார்கள் என்று கணக்கெடுப்புக்காக வேண்டி வருவாங்க. வீடு வீடாக கணக்கெடுக்க வருவாங்க. இன்ஷா அல்லாஹ் தங்களுடைய ஆதாரங்களை கொடுத்து தங்களுடைய பெயரை பதிவு செய்யுமாறு, அந்த மாற்றுத்திறனாளிகள் பதிவு செய்யுமாறு இன்ஷா அல்லாஹ் கேட்டுக்கொள்கிறோம். அல்லாஹு தஆலா வாழும் காலமெல்லாம் சுதந்திர மனிதர்களாக வாழ்ந்து சுதந்திரமாகவே மூத்தாகுவதற்கு, முஸ்லீமாக மூத்தாகுவதற்கு அல்லாஹு தஆலா நமக்கெல்லாம் அருள் புரிவானாக. வாழும் காலமெல்லாம் மருத்துவமனை கஷ்டங்கள், அதன் செலவுகள், சிரமங்கள் அனைத்தை விட்டும் அல்லாஹு தஆலா நம்மை பரிபூர்ணமாக பாதுகாப்பானாக. வாழும் காலமெல்லாம் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மன நிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டும் வாழும் நசீபை இல்லாமல் அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும், நம்மை ஈண்டெடுத்த தாய் தந்தையர்களுக்கும், நம் மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்தருள் புரிவானாக என்று கூறி எனது வார்த்தையை நிவர்த்தி செய்கிறேன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.